ஒன்று நீங்கள் எடுக்கணும். ஒரு முடிவெடுத்தா அதில் நீங்கள் மாற்றக்கூடாது. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க சில காரியத்தை நிர்ணயம் பண்ணினீங்கன்னா அது பண்ணினது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறுவதே இல்லை, மாறுவதே இல்லை. இப்ப பாடுகளா இருக்கும், இப்ப வேதனையா இருக்கும், பயப்படாதீங்க. இது வேணும். ஆரம்பத்தில் பாடுகள் வேணும், ஆரம்பத்தில் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது. அதான் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் தங்காதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன பண்ணாதாமா? துரிதமாய் கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன பண்ணாதாமா? தங்காதாமா. சில நேரத்தில் எடுத்த உடனே லாட்டரி சீட்டு அடிச்சது மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொன்னா தங்காது, அப்படி தங்காது. ஆனா நீங்க ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நிலைச்சு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலைச்சு, அதான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துவதற்கு நீர் நல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு ஜெப குறிப்பாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலேயே புதுப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடி ஆர்வமாய் தேடுகிறேன். என்னை இந்த இடத்துல என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல என்னை வெற்றி சிறக்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல கனப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை வருது. யாரோ ஒரு சொல்லுடைய வீட்டில் பாஸ்டர் இந்த பிரசங்கம் எனக்காக தான் நீங்க பண்றீங்க, இந்த என்னுடைய கணவனார் ஃபீல்டை மாத்திட்டே இருக்கிறார் பாஸ்டர், என் பிள்ளை மாத்திட்டே இருக்கிறாங்க பாஸ்டர். ஆனா ஆண்டவர் பேசுறார், ஒண்ணுல நிலையா நில்லு, ஒண்ணுல நிலையா நில்லு, ஒண்ணுல நிலையா நில்லு. சொல்லுங்க, நிலையாய் நிற்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவர், எனக்கு கேளுங்க. நிலையா நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராகப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. வளரணும், நிக்கணும், ஓடணும், நடத்தணும். நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபம் பண்ணது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராகப்பா. நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். Thank you Jesus. ஒரு தாளந்தை வாங்கினவனோ அந்த தாளந்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவராய் இருக்கிற கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். அதனால நான் பயந்து போய் அந்த தாளந்தை நான் புதைச்சு வச்சேன். அதை எடுத்து பத்திரமா தான் கொடுத்தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, அவனுடைய கையில இருக்கிறத பிடுங்கி இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு ஆண்டவர் அவனை வந்து அக்கினிக்குள்ள போட்டாராம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னா, என் கையில கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு பிளஸ் பண்ணி தருவார் என்கிற ஒரு நிலைவரமான ஒரு காரியம் இல்லை. நான் வந்து இந்த உபவாச ஜபத்தை நான் அப்படி காண்கிறேன். நிலைவரம் இல்லாத குடும்பத்தை நான் பார்க்கிறேன், நிலைவரம் இல்லாத தொழில்களை நான் பார்க்கிறேன், நிலைவரம் இல்லாத பர்சன்ஸ் நிறைய பேரை நான் பார்க்கிறேன். 45 வயசாச்சு, இன்னும் நிலைவரம் இல்லைல்ல, 50 வயசு ஆக போகுது, இன்னும் நிலைவரம் இல்லைன்னா, இன்னும் உங்களுக்குன்னு ஒரு வழி இல்லைன்னா, இன்னும் உங்களுக்குள்ள ஒரு பாதை இல்லைன்னா எப்படி எப்படி இன்னும் நிலைவரம் இல்லைன்னா, அது உங்க பிள்ளைகளுக்கும் அப்படிதான். உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, என் பிள்ளைக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா, நிலைவரத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி அப்படின்ற பேர் போட்டு சம்திங் லட்சுமி கண்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு கீழே வந்து சைன் அப்படின்னு போட்டுட்டு 99 94 1994 ஆரம்பிக்கப்பட்டது, 2025 99
94, 84, 74 அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். ஆனால் அந்த சைன் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல கீழே வந்து இந்த இயரை பார்க்கும்போது 100 இயர்ஸ் செலிப்ரேஷன், 50 இயர்ஸ் செலிப்ரேஷன், 200 இயர்ஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு பிரமிப்பா இருக்கும். அப்போ 200 வருஷமா ஒரு ஃபேமிலி ஒரு தரிசனத்தை சுமந்துட்டு வருது. ஆனா பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது உலகத்தில் இருக்கிற மனுஷனா இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு ஞானத்தை கத்துக்கிட்டான். என்ன ஞானத்தை கத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு பிராண்டு இல்லைன்னா ஒரு ஒரு ஒர்க்கு இல்லைன்னா ஒரு நேம் இல்லைன்னா ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. அடுத்த ஜெனரேஷன் அதை பக்குவிக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷன் அதை விட அதிகமாக செய்யறது மாதிரி சொல்றாங்க. இவ்வளோ இயரா, 100 இயர்ஸா, 50 இயர்ஸா உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனால ஒரு பிஸ்னஸ்ல நிலைவரமா இருக்க முடியும்னா, ஒரு காரியத்தில் நிலைவரமா இருக்க முடியும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைவரத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவாராக. அதுக்கு நீங்க பெற்றோராய் ஒரு சிலர் இருந்தா இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒன்றை ஜஸ்ட் உங்க மூலமா கர்த்தர் ஸ்டார்ட் ஆகுது பண்ணணும். உங்க மூலமா கர்த்தர் ஆரம்பிக்காவது செய்யணும். நான் ஆரம்பிச்சாவது கொடுக்கணும். இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இனி ஒரு பேர் வரணும். பிளஸ்ஸிங் 1094, 74, 84 அப்படின்னு இருக்கணும். ஜீசஸ் அப்படின்ற பேரை போட்டு 82, 74 அப்படின்னு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மேலையும் கீழே இத்தனை வருஷமா ஆண்டவர் இதை கைவிடவே இல்லை. இத்தனை வருஷமா ஆண்டவர் இதை விட்டு விலகவே இல்லை. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெயர் உங்களோட அழிஞ்சு போவது இல்லை, உங்க காலத்தோட முடிஞ்சு போவது இல்லை. கர்த்தர் சந்ததியாய் தொடர உங்க மேல இரக்கம் பாராட்டுவாராக. கரங்களை தட்டும் போதே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. விழுந்த உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இந்த பேரை கொடுத்தது கர்த்தர், இந்த காரியத்தை துவங்க பண்ணினது கர்த்தர். இல்ல இன்னைக்கு இருக்கிற தோல்வியை பார்த்து மனம் துவண்டு போக வேண்டாம். கர்த்தரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா இதுல நிலைவரமா இருக்கக்கூடிய கிருபையை தாருங்க. ஆண்டவர் உங்க கையில ஒன்ன கொடுத்து இன்னைக்கு இழந்து வெறும் சாதாரணமான வேலைக்கு போறது மாதிரி போயிட்டு இருக்கிற அநேகம் பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் அதை நான் உனக்கு தருவேன், மறுபடியும் அந்த இடத்துல உன்னை நான் கொண்டு வந்து உட்கார வைப்பேன், மறுபடியும் அந்த சேனை உன்னிடத்திலே வரும். அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் இயேசுவே. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக. ஆமென். பாழான இடங்களிலும் ஆழமான குழியிலிருந்தும் என்னை கண்மனையின் மேல் என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். இப்ப பாட போறோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இப்போ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிக்கிறதுக்குள்ள, இந்த 100 டேஸ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த காரியத்தில் நீங்கள் திட்டம் போடணும், நீங்கள் பிளான் பண்ணணும், நீங்கள் அதில் உறுதியாக நிற்கணும், நீங்கள் அதில் தைரியமாக நிற்கணும். அதை எப்படி ஈஸியாக எப்படி சுலபமாக கொண்டு போகிறதுன்ற ஞானத்தை கர்த்தர் தரணும். அதில் டென்ஷன் ஆகாமல் முன்னேறக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். அதில் உங்களை கர்த்தர் நிலைவரப்படுத்தணும். அதில் ஆண்டவர் உங்களை வளர்த்தணும். ஆண்டவர் அதில் உங்களை உயர்த்தணும். ஆண்டவர் அதன் மூலமாய் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேரை போஷிக்கணும். ஆண்டவரே போஷிக்கணும். எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்றது சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்றது நல்லா சொல்லுங்க. இது ஈஸி, இது ரொம்ப கடினம் அப்படின்னு கேட்கல, சொல்லுங்க. எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குது. எல்லாத்துலேயும் வருத்தம் இருக்குது. சமைக்கிறது கஷ்டமாக இருக்குமா? சமையலில் கஷ்டம் இருக்கா? வீட்டுக்காரர் சொல்லுவார், என்ன சமைக்கிறது என்ன பெரிய கஷ்டம்?
அப்படின்னு 2 நாள் சமைச்சு பாருங்கன்னு சொன்னால் தான் தெரியும். சமைக்க முடியுமா? அதுக்கப்புறம் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடுவார். ஐயோம்மா உன்னால் மட்டும்தாம்மா சமைக்க முடியும், நம்மளால் சமைக்க முடியாதுமா, அப்படி நம்மளால் பாத்திரம்லாம் விளக்க முடியாதுமா. எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் ஆண்டவர் படிப்பிச்சாருங்க. அது என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக மாறிடும், சுலபமாக மாறிடும். ஆமென். அது உங்களுக்கு சுலபன்றதை விட அதில் உங்களுக்கு ஜெயத்தை பார்த்துட்டீங்கன்னா, அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வருத்தமாகவே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் ஏன் ரொம்ப சோர்ந்துருக்கிறீங்க தெரியுமா? ஏன் நீங்கள் போகிற ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்கல தெரியுமா? ஏன் நீங்கள் போகிற வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னு சொன்னால், ஒரு நன்மையும் உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்கல. பாருங்களேன், பொதுவாக இன்னைக்கு சமைக்கிற அம்மாவை பார்த்து யாராவது ஒருத்தர் இன்னைக்கு என்ன டேஸ்ட், இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு சின்ன அவார்டு நாளைக்கு உங்களை ரொம்ப நல்லா இன்னும் சமைக்க வைக்கும். அப்படி தானே? அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக இந்த பலிபீடத்திலிருந்து பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை விரக்தியாக சில இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அதன் நிமித்தமாக ஒரு பெரிய நன்மையும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த காரியத்திலிருந்து ஒரு நன்மையை உங்கள் கண்கள் காண செய்வார். அதிலிருந்து ஒரு ஃப்ரூட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதிலிருந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதிலிருந்து ஒரு வெற்றியை கர்த்தர் காண பண்ணுவார். அதில் நீங்கள் தைரியமாகிறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் தொடர்ந்து ஓடுகிறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடிக்கொண்டே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லு நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லிக்கொண்டே எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். சொல்லோ நன்றி முழு பலத்தோடு சொல்லிக்கொண்டே தகப்பனே நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. நீங்க பாட 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 அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். புலம்பலை களிப்பாக அபிஷேகம் செய்கின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. சொல்லோ நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவார். இந்த பாடல் நிறைய பேருக்கு ஊழியம் செய்கிறது. இந்த பாடல் நிறைய பேரை சாட்சியாய் நிறுத்துகிறது. இயேசுவே வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவார். சொல்லுவோம் என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை கொம்பை உயர்த்தினீரே,
தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போறேன். அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களை நிலைநாட்டின பிற்பாடு, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க கையில தந்ததற்கு பிற்பாடு, அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வளர்த்த ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த 3 விதமான அறிவை, இந்த 3 விதமான ஞானத்தை கண்டிப்பா எப்பொழுதுமே நீங்க மறந்துடவே கூடாது. நம்பர் 1, இதை ஆகார் அப்படின்ற இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை வச்சு உங்களுக்கு ஆண்டவர், நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த 100 days ஜெபம் ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு நிறைய இந்த ஆகாரை குறித்து நான் நிறைய தியானிச்சேன். ஒரு நாள் ஃபுல் டே முழுவதும் உட்கார்ந்து இந்த ஆகாரை குறித்து நிறைய அந்த காரியத்தை தெரிஞ்சிட்டேன். ஒன்று, கடந்த நாட்களிலே பிரசங்கத்தை கேட்டது மாதிரி ஆகார் மேலே ஆண்டவர் வச்ச ஒரு இறக்கம், அதை குறித்து எனக்கு ரொம்ப அது ஃபீலாக இருந்துச்சு. அது ஒரு நாள் ஆண்டவர் நம்மோடு பேசினார், அது பிரசங்கம் பண்ணார். ஆனால் இந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே இவர்கள் செய்த தவறை குறித்து தியானித்தேன். நிறைய தவறு இவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அதை குறித்து தியானிக்கும் போது இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அந்த காரியத்தை ஆண்டவர் சிலரோட கர்த்தர் தெளிவாய் பேச போகிறார். நீங்கள் ரொம்ப இதில் கவனமாக இருக்கணும். எப்போவுமே இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஒன்று வாசிக்கலாமா? நீங்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ஆண்டவருக்கு ஆகாரே அப்படின்ற பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்களேன். ஒரு நபர் வர்றாரு. ஒரு நபர், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரை பார்க்குறோம். அந்த நபர் ஏற்கனவே ஒரு இடத்துல மேனேஜராக இருந்தார், இல்லை ஒரு போஸ்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை நிமித்தமாக அவருக்கு எந்த இடத்துல உட்கார வச்சாங்களோ அந்த இடத்துல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ கிங் ராஜா அப்படின்னு ஒருத்தரை வச்சுங்க. கிங் அப்படின்றது அவர் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில் அவர் இருந்த மேனேஜர் போஸ்டிங். ராஜான்றது அவருடைய பேருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவரை கிங் ராஜா அப்படின்னு கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு, சரியா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கிங் அந்த கம்பெனிக்கும் அவருக்கும் பிரச்சனையாகி அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். நமக்கு நல்லாவே அவரை தெரியும். அதற்கு பிறகு அவரை நம்ம கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால், அவர் இருந்த அந்த பொசிஷனையோ அதை போஸ்டையோ வச்சு நம்ம கூப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவர் அதை என்ன பண்ணுறாரு, அதை வெறுக்கிறார். அதை விட்டு அவர் வெளியே வந்தாச்சு. இப்போ இந்த ஆகார் எகிப்திலிருந்து கொடுக்கப்பட்டு இந்த சாராயினுடைய வீட்டில் கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். சாராய் முதலிலே தன்னுடைய கணவனாருக்கு இந்த ஆகாரை எடுத்து கொடுக்கும்போது, ஒருவேளை ஆண்டவருடைய தூதனானவன் கூப்பிட்டிருந்தா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு கூப்பிட்டிருந்தா, இந்த சாராய் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து வந்தேன், இந்த சாராய் அப்படின்ற இந்த ஒரு அம்மா இருந்ததுனால இந்த போஸ்டிங் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சாராய்க்கும் இந்த ஆகாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகி ரொம்ப சண்டை பிடிச்சி, இவங்க என்னமோ பெரிய மேனேஜர் மாதிரி, எஜமாட்டி அம்மா மாதிரி இவளை நடத்துறதுனால இவங்களுக்கு அந்த வீட்டிலேயே உட்கார முடியாமல் நொந்து போய் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வர்றாங்க. இப்போ ஆண்டவருக்கு சாராயினுடைய பேரையும் தெரியும், ஆகாருடைய பேரையும் தெரியும். இந்த இடத்துல ஆண்டவர் சாராயினுடைய பேரை இழுக்க வேண்டிய அவசியம் ஹலோ இல்லைன்னா இந்த இடத்துல எப்படி கூப்பிட்டுருக்கல, சாராயினுடைய வீட்டிலே இருந்த ஆகாரே அப்படின்னு கூப்பிட்டுருந்தா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சாராயின் ஹலோ ஹலோ எப்படி கோவம் வரும்? நமக்கா இருந்தா எப்படி கோவம் வரும்? கூப்பிடுறதா இருந்தா ஒன்று பேர் சொல்லி கூப்பிடுங்க, இல்லை சாராயினுடைய வீட்டில் இருந்தேன்னு கூப்பிடுங்க. அதென்ன அடுக்குமொழியாய்? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கே அவள் வேண்டான்னு நான் ஓடி வந்திருக்கிறேன். அவள் தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த வீட்டு பக்கமாக போகக்கூடாதுன்னு ஓடி வந்திருக்கிறேன். வர்ற வழியில் எங்கிட்ட தூதனானவர் பேசும்போது சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்னு கூப்பிடுறதுக்கு என்ன ரீசன்? நீங்கள் நினச்சி பாருங்களேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வருமா வராதா? நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கிறோம்,
ஒரு நாளில் ஒரு கம்பெனியில் வேலைப்பட்டு பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு காரை வாங்கிட்டோம். அன்னைக்கு அந்த காரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அந்த மேனேஜர் கூட இருந்தார். 5 வருஷம் தாண்டி அவருக்கும் நமக்கு சண்டை வந்தால் அவர் பிரிஞ்சாச்சு, நம்ம வேற வந்துட்டோம். இது நல்லா நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு தெரியும். வந்த உடனே கார் சூப்பராக இருக்குது, அவர் தானே வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அந்த மேனேஜரை பார்த்து அந்த மேனேஜருடைய பேரை சொன்னா உங்களுக்கு எப்படி ஏறும்? சுருன்னு ஏறி அவனா வாங்கி தந்தான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதுங்க. போங்க, நீங்கள் இந்த நேரத்தில் வந்து அவனை பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் வாங்கி கொடுத்தான்றீங்க. அவங்கெல்லாம் யாருமே வாங்கி கொடுக்கல. அவ்வளோ கோவம் வரும். இப்போ இந்த ஆகாரை பார்த்தா ஆண்டவர் வந்து சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்ன இன்செக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன இந்த இடத்துல சொல்ல வராருன்னா, உன் லைஃப்ல ஆகார் என்கிற பேரை நீ ஞாபகம் வச்சிருக்கிற. உன்னுடைய நீ வந்து ஆபிரகாமுடைய 2வது மனைவி ஆயிட்ட அப்படின்றத நீ ஞாபகம் வச்சிருக்கிற. உனக்கு ஆபிரகாமால ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்றத நீ ஞாபகம் வச்சிருக்கிற. அந்த வீட்டுல ஒரு எஜமாட்டி அம்மாவை போல உன்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதை நீ ஞாபகம் வச்சிருக்கிற. இன்றைக்கு வந்திருக்கிற போஸ்டிங், இன்றைக்கு வந்திருக்கிற உயர்வு, இது எல்லாத்தையுமே நீ ஞாபகம் வச்சிருக்கிற. ஆனா ஆகாரே நீ ஒன்ன மறந்துட்ட. என்ன மறந்துட்ட அப்படின்னு சொன்னா, உன்னுடைய துவக்கம், உன்னுடைய ஆரம்பம், நீ இந்த வீட்டுக்குள்ள என்றான விதம், நீ இந்த வீட்டில் இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்த அப்படின்னு சொன்னா, சாராயின் அடிமை பெண்ணாக இருந்த அப்படின்றத நீ என்ன பண்ணிட்டேன்னா, அதனாலதான் ஆண்டவர் ஆகார கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. இந்த வார்த்தை உனக்கு வலிக்கும்னு தெரியும், இந்த வார்த்தையை கேட்டா நீ ட்ரிகர் ஆவேன்னு தெரியும், இந்த வார்த்தை உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இந்த மாதிரி ஒரு வேர்டை யாருமே உச்சரிக்க கூடாதுன்னு கூட தெரியும். ஆனா கர்த்தரே ஏன் உச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ வந்த ஆரம்பத்தை, நீங்க துவங்கின அந்த ஆரம்பத்தை, நீங்க இந்த இடத்துல எப்படி இருந்தீங்கன்றத நீங்க மறந்துட கூடாது என்கிறத யார் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள்கிட்டையும் என்னட்டையும் ரொம்ப எதிர்பார்க்கிறார். பிரதர், நீங்க எவ்வளவு வேணாலும் உயரலாம். பிரதர், சிஸ்டர், நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க உயரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம், கர்த்தர் உங்களை நடத்தலாம். நீங்க அடிமையா வந்த வீட்டுல ராஜாத்தியாக கூட நீ மாற்றப்படலாம். ஆனா ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்பர் 1, நான் ஆசீர்வதிக்கப்படும் போது, நான் உயர்த்தப்படும் போது, ஆண்டவர் என்னை நம்பும் போது 24 மணி நேரத்தில் 1 நிமிஷமாகிலும், ஒரு 5 நிமிஷமாகிலும் நான் எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்திற்கு வந்த துவக்கம், நான் இந்த இடத்தில் வந்த ஆரம்பம், நான் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்த துவக்கம், இதை நானே மறந்தாலும் பரலோகம் கண்டிப்பா என்னுடைய துவக்கத்தை ஞாபகம் வச்சிருக்கிறது என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்கலாம், இன்னொருத்தர் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை என்ன கூப்பிட விரும்புறார் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னு சொன்னா, நீ ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்த அந்த பேரை கர்த்தர் இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல பேரா மாத்தி இருந்தாலும் அந்த பேரை நீங்க மறந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்களா? உங்களுடைய பேரை மறந்துட்டீங்களா? நீங்க கடந்து வந்திருக்கிற பாதையை நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க துவங்கினதை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உங்களுடைய ஸ்டார்டிங், உங்களுடைய துவக்கம், நீங்க எங்க இருந்து துவங்குனீங்கன்றத ஆண்டவர் இப்பொழுதே உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி முதலாவதாக ஒன்றுக்காய் ஒப்பு கொடுக்கும். என் வாழ்க்கையில் நான் மறந்துடவே கூடாது. ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்களுடைய ஆரம்பத்தை நீங்க நினைங்க, உங்களுடைய துவக்கத்தை நீங்க நினைங்க. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு எல்லாம் வந்துச்சு மகளே, எல்லாம் வந்துச்சு மகனே, ஆனா உன்னுடைய துவக்கத்தை நீ மறக்கிறதுனால தான் உனக்கு கோபம் வருது. உன்னுடைய துவக்கத்தை நீ மறந்ததுனால தான் நீ எதிராய் பேசுகிற. உன்னுடைய துவக்கத்தை நீ மறந்ததுனால தான் நீ அற்பமா பார்க்கிற. உன்னுடைய துவக்கத்தை நீ மறந்ததுனால தான் எல்லாரையும் நீ குறைவா பார்க்கிற. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த கேரக்டர் உன்னை விட்டு மாறணும். நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்க வேண்டுமானால் இந்த கேரக்டரை மாத்தாம நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலையா நிக்காது. அதனால கர்த்தருடைய தயவோட கூட கேளுங்க, ஏசப்பா
இந்த கிருப 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 ஒன்றுமில்லாமையில் கண்டனே உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. கைகளை மேல உயர்த்தி தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சாராயை கூப்பிடும்போது சொல்றாரு, ஆகாரை கூப்பிடும்போது சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அந்த இடத்துல சாராய்க்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்பித்து கொடுக்கிறதுக்கு விரும்புறார், சொல்லி கொடுக்கிறதுக்கு விரும்புறார். உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? நீ ஏன் அந்த வீட்டை விட்டு ஓடலான்னு நினைக்கிற தெரியுமா? உனக்கு எப்படி உங்க நாச்சியார் அற்பமா நினைக்க தெரிஞ்சு தெரியுமா? உனக்கு நான் பிள்ளை கொடுத்தேன். அப்போ வேலை செய்யறவங்க 10-15 பேர் இதுக்குன்னே இருந்திருப்பாங்க. சாராய் ஏற்கனவே எனக்கு தோணுது, அது என்னுடைய யூகம், சாரால் கொஞ்சம் முசுடுன்னு. நீங்க எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சாராய் கொஞ்சம் ஆபிரகாம் அளவுக்கு இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பிள்ளைய ஈசாக்க மோரியா மலையில போய் பலி கொடுன்னு சொல்லும் போது ஆபிரகாம் இந்த அம்மாட்ட சொன்னது மாதிரி வேதத்துல சொல்லப்படலை. ஏன் அப்படின்னா சொல்லியிருந்தான்னா ஆபிரகாம் செத்தாரு. இப்போ இன்னொன்னு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த பொண்ணு சாராய இந்த மாதிரி அந்த நீ இப்போ இந்த பொண்ணு என்ன ரொம்ப அற்பமா நினைக்கிறா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாராய் ஒண்ணுமே பேசாம உனக்கு என்ன பண்ணணுமோ, உனக்கு மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுமா அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. அப்பனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சாராளுக்கு ஆபிரகாம் ரொம்பவே பயந்துருக்கிறாருன்னு நான் அப்படி யோசிக்கிறேன். நீங்க எப்படி தியானிக்கிறீங்கன்னு தெரியல, கொஞ்சம் பயந்து தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த அம்மா பயங்கர முசுடு போல. இந்த அம்மா இந்த அம்மாட்டெல்லாம் நின்னா நிற்கும் போல. இப்போ எத்தனையோ வேதனை, எத்தனையோ கஷ்டம். இந்த ஆகார் இவள் கடந்து போகிற சூழ்நிலை ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இந்த சாராய் முசுடா இருக்கிறதுனால சுத்தி வேலை செஞ்சிருக்கிற நிறைய பேரை என்னதான் பண்ணியிருப்பாங்க, முசுடா தான் நடத்தியிருப்பாங்க. இன்னைக்கு சில நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு இறக்கம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கூட கீழே இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்பா பட்சமா அப்படியே நேசமா சிரிச்சுட்டு சந்தோஷமா செய்வோம். நம்மளை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுதோ தெரியல, அவள் இறங்கி போய் நம்ம அப்படி பண்ணாமா நமக்கு என்ன த்ரோ வேணாலும் பண்ணுவாங்க, நம்ம சொன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா அதே இது வெளியில போய் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் கராரா இருப்பாரு, என்ன வை போ, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, சிரிக்கவே மாட்டாரு. ஆனா அந்த வேலைக்காரங்க அவங்கள்ட்ட போய் எப்படி இருப்பாங்க தெரியுமா, பவ்யமா சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். நான் அப்படி யோசிச்சிருக்கிறேன். அப்போ இந்த சாராய் சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் கடினமா கொஞ்சம் நடத்துறதுனால இந்த ஆகார்ட்ட ஒரு 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் சாராளுக்கு குழந்தை இல்லைல்ல, உனக்கு தானே, எனக்கு என்னமோ அவா எஜமாட்டியா இருக்கிறத விட ஹலோ நீ எஜமாட்டியா இருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு நல்ல மனைவி நீயா தான் இருந்திருக்கணும். என்னமோ முதலாவது இந்த சாரா வந்துட்டா, இல்லைன்னா அவர் உன்னதான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். பாரு சாராய்க்கு தான் பிரச்சனை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க யாரை உசுப்பேத்திட்டாங்க. ஹலோ இந்த அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொன்ன உடனே இந்த சாரா அம்மாவுக்கு எது மறந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்த பொசிஷன், நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம், நம்ம என்ன வேலை செய்தோம், நமக்கு பின்னணி என்ன, இந்த சாரா அம்மா நமக்கு என்ன செஞ்சாங்க, எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றது சுத்தமா மறந்துருச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசலாம், வெரி கேர்ஃபுல், ரொம்ப கவனம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தருவார். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா,
நான் ஆரம்பித்த நிலையை ஹல்லேலூயா ஒரு நாள் நான் மறப்பதே இல்லை. இது ரொம்ப அழகான ஒரு பாடல். தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. நீரங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம், நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. நீரங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம், நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. நீரங்களை சொல்லோ நாங்கள் எம்மாத்திரம், நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்ல. கைகளை உயர்த்தி சொல். வியாகுல வேளைகளில் நீரங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீ எங்களை தாங்குகிறீர். வியாகுல வேளைகளில் அப்பா நீரங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். கைகளை மேல வெத்தி எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்ல. சத்தமா நிறங்களை நிறங்களை இயேசுவே உங்களை நினைவு கூற நாங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை ஆண்டவர் அப்படிதான் கூப்பிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஆண்டவர் உங்களை தொடும்போது, உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களை உயர்த்தும் போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றத பரலோகம் ஒரு டைம் என்ன பண்ணாதுன்னா மறக்கவே மறக்காது, மறக்கவே மறக்காது, ஒரு நாளும் மறக்காது. ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி வந்து என்கிட்ட, எனக்கு கல்யாணம் ஆனா போதும் பாஸ்டர், எனக்கு கல்யாணம் ஆனா போதும், யாராவது ஒருத்தர் என்னை கல்யாணம் பண்ணிட்டா போதும், ஏன்னா நான் கல்யாணம் ஆகாமலே இருந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்மை செஞ்சு ஒரு நல்ல கணவனார ஆண்டவர் அவங்களுக்கு தந்தார். 5 இயர்ஸ் 5 வருஷம் தாண்டி அந்த சிஸ்டருடைய வாயிலிருந்து நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணினேனோ, நான் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணினேனோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன், இவனை போய் பிடிச்சி என் கையில் கொடுத்தாங்க, இந்த நபர்கிட்ட இவனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புறாங்க புலம்புறாங்க. ஆனால் என் மனசில் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஓடுது. என்ன சொன்னாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆனா, ஹலோ நானே, பட் நான் வெளியே சொல்ல முடியாது, நான் நம்ம கடவுளாக இருந்தால் சொல்லலாம், அமைதியாக கேட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம பாஸ்டாக இருந்துட்டு சொன்னோன்னா, அதுவும் அந்த நேரத்தில் வருத்தத்தோடு வரும்போது, ஏன் சிஸ்டர் 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனால் போதும் தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? கர்த்தர்னா ஈஸியாக கேட்டுருவார், நம்ம கேட்க முடியாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறாரு.
எதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே துவங்கின நிலைமையை மரணம் வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பலிபீடத்தில் நிற்கும் போது அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும், நீர் என்னை எவ்வளவு நம்பினாலும், நீர் என்னை எவ்வளவு உன்னதமான இடத்துல கொண்டு போனாலும் ஒன்று மட்டும் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. நான் ஆரம்பத்தில் துவங்கும் போது நீங்க அப்ப என்ன பென்ஸ்ன்னு ஒன்று கூப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் முன்னாடி நிறைய பேரெல்லாம் வச்சு பென்ஸ்ன்னு கூப்பிடலாம். ஆனால் இயேசு என்ன ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு பென்ஸ்ன்னு கூப்பிட்டாரு. சாகிற வரைக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் என்னை கூப்பிட்டா போதும்னு தான் நான் நினைக்கிறேன். தன்னை தாழ்த்துக்கிற எவனும், ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படியே டப்புன்னு மேலே வந்துட்டு டக்குன்னு அப்படியே கீழே இறங்குறத நான் பார்க்குறேன். மேலே ஏறி அப்படியே தொப்புன்னு கீழே விழுறாங்க. ஏன் பிரதர் கீழே விழுந்தீங்க? எதுக்கு பிரதர் கீழே விழுந்தீங்க? நீங்க கீழே விழுறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு நஷ்டமாகிறதுக்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லைங்க. தான் ஏற்கனவே ஆரம்பிச்ச அந்த நிலைமைய, தான் வந்த அந்த நிலைமைய, ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, உயர்வு வந்த உடனே, பணம் வந்த உடனே, அவ்வளவுதான் எல்லாம் மறந்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா யாரு, அப்பா யாரு, யாரையுமே கண்ணுக்கு தெரியல. அப்போ அவர் மட்டும்தான் அடிமை பெண்ணாகிய அது இல்லை, அந்த நேம் தூக்கி போடப்பட்டுச்சு. கர்த்தர் நமக்கு அந்த நேமை தூக்கி போட்டுருவாரு. ஆனா அந்த நேமை நம்ம சாகிற வரைக்கும் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. நம்பர் 2, இந்த வார்த்தையை நீங்க கேட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். ரொம்ப அவசியமான ஒன்று. உடைய பிள்ளைகளுக்கும் நீங்க கற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும்? உங்க பிள்ளைகளுக்கு பெருமையை கற்றுக் கொடுக்காதீங்க, ஹெட் வெயிட்டை கற்றுக் கொடுக்காதீங்க, நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. பிள்ளைகளை வச்சு முடிஞ்ச வரைக்கும் கெத்துக்காக உங்க பிள்ளைகளை கொண்டு போய் கார்ல இறக்கி விடாதீங்க. ரொம்ப தவறு. நீங்க கார்ல கொண்டு போய் நம்ம விடுறது தப்பு இல்லை. நீங்க விதவிதமான கார்ல கொண்டு போய் விடுறது கூட தப்பு இல்லை. ஆனா உங்க பிள்ளைங்க மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமையை காமிக்கணுன்றதுக்காக எதையுமே செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளிடத்தில் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நான் இப்படி தாப்பா வந்தேன் அப்படின்றத நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்பர் 2, 2வது வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவர்கள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அம்மாவுக்கு இப்போ ஆசீர்வாதம் வந்த உடனே, தன்னுடைய எஜமான நிமித்தம் நான் கற்பவதி ஆன உடனே இவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சாராளுடைய கைக்கு அடங்கி இருந்தவங்க, கீழே இருந்தவங்க, இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய கைக்கு அடங்கி இருக்க முடியாது, நானும் உங்களை மாதிரி ஒருத்தர் தான், நானும் உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், நீங்க கல்யாணம் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க, நான் அடுத்தது பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு குழந்தை உண்டாகல, எனக்கு குழந்தை உண்டாக்கியிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஏற்கனவே இருந்த அந்த குணம் அவங்கள விட்டு போயிருச்சு. அந்த பழைய குணம் அவங்களுக்குள்ள இல்லை, பழைய தாழ்மை அவங்களுக்குள்ள இல்லை, பழைய பேச்சு அவங்களுக்குள்ள இல்லை, பழைய அணுகுமுறை அவங்களுக்குள்ள இல்லை. இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே யாரெல்லாம் தன்னுடைய குணத்தை மாத்துறாங்களோ, தன்னை மாத்திக்கிறாங்களோ, நான் நம்புறேன் அவர்களால நிலை நிற்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னா, உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் தந்தாலும் நான் மாற மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. நான் சத்தமா சொல்லுங்க, நான் மாற மாட்டேன். கேட்கலையே, மாற மாட்டேன். ஆனா சிலர் ஆசீர்வாதம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு போய் உனக்கு அடங்கி இருக்கணும், நான் எதுக்கு போய் உனக்கு கீழ்ப்படியணும், நான் எதுக்கு போய் உன் கையிலேருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு வயிற்றுல கொமக்கிறது யார் குழந்தை தெரியுமா? எங்க ஐயாவுடையது. அவர் உனக்கு கணவனாரோ இல்லையோ, உனக்கு எழுத்தின்படி கணவனார், எனக்கு பிள்ளைய கொடுத்த கணவனார். இல்ல நினைச்சு பாருங்க, ஆண்டவர் இல்லைன்னா இந்த பொண்ணு இந்த ஆகார் இவ்வளவு கஷ்டப்படும் போது, வீட்டை விட்டு ஓடி போகும்போது ஆண்டவர் யாராவது திட்டுவாங்களா?
அதான் நம்ம சொல்றோம்ல, எரிகிற தீல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற மாதிரி இதுவே ஏற்கனவே இந்த ஆகாரே நொந்து போய் வீட்டை விட்டு ஓடி செத்தா கூட பரவாயில்லன்னு ஓடுது. குறுக்காட்டி நிப்பாட்டிட்டு இவர் என்ன எடுக்கிறாருன்னா லெக்சர் எடுக்கிறாரு. அந்த அம்மாவும் ஃபர்ஸ்ட் என்ன லெக்சர் எடுத்தாரு? சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரே. இதுலயே சுருக்குன்னு இருந்திருக்கும். இதுக்கு பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாம் இல்ல. சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரே இன்செர்ட் பண்றாரு, குத்துறாரு. அப்படியே உணரட்டும், உனக்கு நீ வந்த நிலைமை என்ன தெரியுமா, எங்க இருந்து வந்து தெரியுமா, இன்னைக்கு என்னமோ பண்ற போ ஒழுங்கா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஆண்டவர் அடிக்காம அடிக்கிறாரு, திட்டாம திட்டுறாரு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு போய் நீ என்ன பண்ணுன்னா திரும்பி போய் அடங்கி இரு. அடங்கி இரு. இந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை. அடங்கி இரு. அவங்க கைக்குள்ள இருன்னு சொன்னா கூட பரவாயில்ல. சும்மா அங்க போய் இருமா 2 மாசம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அடங்கி இரு. அடங்கி இரு. கீழ்ப்படி, ஒப்புக்கொடு, அதை தொடரு. யாராவது ஒரு பிள்ளைங்க வந்து குடும்பத்தை பிரிஞ்சா, மாமியாரை பிரிஞ்சா, மருமகனை பிரிஞ்சா, இல்லைன்னா கணவனாரை பிரிஞ்சா, இல்லை கணவனார் குடும்பத்தை பிரிஞ்சா, ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு, செழிப்பு வந்ததற்கு பிறகு, உயர்வு வந்ததற்கு பிற்பாடு ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைமைத்துவத்திற்கு அப்படியே மேலே எழும்புறது அப்படின்றது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, எவ்வளவு வேணாலும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எத்தனை ஆசீர்வாதம் வேணாலும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்னுடைய கேரக்டரை யாருக்காகவும் நான் மாற்ற மாட்டேன்னு ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துட்டே இருப்பாரு. அந்த ஆசீர்வாதத்திற்கு எல்லையே இருக்காது, எல்லையே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ஆகாரிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். நீங்க வந்து 16ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஆகார் இடத்துல 3வது ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு இந்த தைரியம் எங்கிருந்து? எங்கிருந்து? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், நல்லா சொல்லுங்க, எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு தைரியம் வரக்கூடாது. ஹலோ, சிலருக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன வருது? இவங்க எகிப்திலிருந்து இவங்க கூட வரும்போது இவங்களுக்கு தைரியம் வரல, எந்த தைரியம் வரல. ஆனா இப்போ வயிற்றுல குழந்தை வந்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? இது வரைக்கும் வரதாது. இதுக்கு முன்னாடி சாராய் திட்டாம இருந்திருப்பாங்களா? சாராய் பேசாம இருந்திருப்பாங்களா? எத்தனையோ கொடுமை அனுபவிச்சாங்க. இது வரைக்கும் அவங்க அடிமையா தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அம்மா பொட்டி பாம்பு மாதிரி, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, சரிங்கம்மா, ஆமாங்கம்மா, அப்படிங்களாம்மா, நீங்க சொன்னீங்கன்னா போறங்கம்மா, நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சிடறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அம்மா இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நான் இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் பெட்டியை எடுத்துட்டு கிளம்புறேன். எனக்கு தெரியாதா, வாழ தெரியாதா, எனக்கு நடக்க தெரியாதா, நான் அங்க போக மாட்டேனா, இப்படி பண்ண மாட்டேனா அப்படின்னு பெட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனா ஆபிரகாமும் சாராயும் வந்து இறக்கமே காமிக்கல. நீ போனா போ, நான் என்ன பண்ண முடியும், மனுஷங்க அப்படிதான். ஆனா ஆண்டவருடைய இறக்கம் வழியில தடுத்து நிறுத்தி, சரி குழந்தையோட இருக்கு, வா பின்னாடி வா, நீ அங்கே போகாத. எதுக்கு உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த 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 சப்ஜெக்டை யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? இப்போ இந்த கல்யாணமாக இருக்காங்கல்ல பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு சொல்லணும். ஒரு குழந்தை வந்துச்சுன்னு வைங்களேன், அதுவும் ஆம்பளை குழந்தைய பெத்தடிச்சுன்னு வைங்களேன், ஐயோ ஆடாத ஆட்டமா அது, பேசாத பேச்சா அது. குழந்தை வந்தமோ என்னமோ இயேசு கிறிஸ்துவ வயிற்றுல வந்து பிறந்த மாதிரி நினைக்கிறது. குழந்தை வந்துச்சுன்னா உடனே எல்லாமே முடிஞ்சு. வீட்டில் உட்காந்துட்டு நான் வரமாட்டேன், நீ வா, எனக்கு ஒரு தனியாக ஒரு வீடு பார்த்து வச்சாதான் நான் வருவேன், எனக்கு வீடை மாற்றினா தான் வருவேன், இந்த மாதிரி சம்பாத்தியம் இருந்தால் தான் நான் வருவேன், இதை பண்ணா தான் வருவேன். இது எப்படி இந்த மாதிரி பிள்ளைங்க வாழ முடியுமா?
இதுக்கு அவங்க அம்மா சப்போர்ட், அப்பா சப்போர்ட். எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து அப்படி பண்ண கூடுமா, பண்ண முடியுமா? ஆண்டவர் என்ன இந்த இடத்துல சொல்றாரு? இது வரைக்கும் ஒரு முடிவை நீ எடுக்கல இல்லம்மா, இது வரைக்கும் அடங்கி தானே போனேன், இது வரைக்கும் அமைதியாக தானே போனேன். இப்போ ஒரு குழந்தை வயிற்றுல உண்டாச்சுன்னு சொன்ன உடனே, ஒரு கான்ஃபிடென்ட் வந்த உடனே நீ எதுக்கலாமா? இப்படி உன்னுடைய எஜமாட்டியை எதுக்கலாமா? உன்னுடைய வீட்டுக்காரரை எதுக்கலாமா? உங்க குடும்பத்தை எதிர்க்கலாமா? உங்க வீட்டுக்காரரை எதுக்கலாமா? உங்க வீட்டுக்காரியை நீங்க எதுக்கலாமா? எதிர்க்கக்கூடாது. கையில யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் வந்துச்சுன்னு வைங்களேன், வசதி வந்துச்சுன்னு வைங்களேன், உயர்வு வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஏங்க அப்படின்ற வார்த்தை காரியா இல்லை. நீங்க இல்லை, உங்களை மாதிரி நல்லவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமா, இல்லை 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 இல்லை. இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் மகனா இருந்தாலும் பெண் மகன், என்ன என்னுடைய மனைவி வந்து என்ன டிபெண்ட் பண்ணி வாழ்றாங்க அப்படின்றதுக்காக நான் முதல்ல இருந்ததை, அந்த அன்பை, அந்த சமாதானத்தை நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குறைச்சிடவே கூடாது, குறைச்சிடவே கூடாது. நான் எப்படி இருக்கணும்னா நானாக தாங்க இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வீட்டில் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சதுனால, சம்பளம் கிடைச்சதுனால, குழந்தை கிடைச்சதுனால, உயர்வு கிடைச்சதுனால ஏற்கனவே கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, ஏற்கனவே சமாதானமான போன இடத்துல சமாதானமாக போக முடியாது, ஏற்கனவே தாழ்ந்து போன இடத்துல தாழ்ந்து போக முடியாது. இப்போ நானும் உங்களை மாதிரி தான், நானும் இப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தேன், எனக்கும் இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்ற மனசோட இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ உன் நாச்சியாரண்டைக்கு போய் அடங்கி இரு, நீ திரும்பி போ, நீ அமைதியா இரு, உன் கேரக்டர் நீ சேஞ்ச் பண்ணாத. எவ்வளவு ஆண்டவர் உனக்கு தந்தாலும், எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்களா இருங்க. நீங்க வீம்பு பாராட்டதுனால அவங்க மாற போறது இல்லை. ஆனா உங்க கேரக்டரை மாறாம இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட நபரும் உங்களுக்கு மாறுவார்கள். கர்த்தர் மாற்ற வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த மகளை சந்தித்து நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நீ உனக்கு புதுசா ஒரு தைரியம் வந்துச்சு. உனக்கு புதுசா, ஹலோ இந்த வார்த்தையை சொல்லுங்க, உனக்கு புதுசா ஒரு தைரியம் வந்துச்சு. என்ன தைரியம்? உங்களுக்கு புதுசா ஒரு தைரியம். என்ன தைரியம்? எப்படினாலும் பிள்ளைய பார்க்கறதுக்கு வந்து தானே ஆகணும், எப்படினாலும் என்னை கூட்டு போயிட்டு வந்துட்டு தானே ஆகணும். உனக்கு மானவன்னு ஒன்று இருக்குல்ல, உன்னை கேட்பாங்கல்ல, உன்னை கேட்பாங்கல்ல. இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நான் கேட்கும் போது என்ன சொல்லுவேன்? பழி வாங்குறது, கணவனார மனைவிய இல்லவே இல்லை. கர்த்தர் அதை ஒரு நாளும் அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. இல்லை, உங்களுக்குள்ள 1000 காயங்கள் இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த ஆகாருக்குள்ள இருக்கிற காயம் ரொம்ப பெருசு. அதான் நான் ஒரு நாள் ஆண்டவர் நம்மோட பேசினேன், ரொம்ப பெருசு. ஆண்டவர் நம்மளோட ஆண்டவரை பொறுத்தளவில் நம்மளை வந்து ஆட்டவும் செய்வார், அடிக்கவும் செய்வார். ஹலோ, உண்மைதானே? காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர். லெஃப்ட் ரைட்டா 4 கொஸ்டின் கேட்குறாரு. கேட்டுட்டு சரி போ, பரவாயில்ல, போய் உட்கார், தண்ணி குடிச்சிட்டியா, பரவாயில்ல சகிச்சுக்கோ, உனக்கு ஒரு குழந்தைய தருவேன், அந்த குழந்தை யுத்தம் பண்ணுவான், உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அவன் உன்னை பார்த்துக்குவான், நீ போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னார், ஆண்டவரே, ஆசீர்வாதம் வரும்போது, உயர்வு வரும்போது என்னை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தார். எழுமி நிற்கலாமா எல்லாரும்? இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் நிறைய நம்மோட பேசி இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மாறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கிய நடத்திடும் உந்தன் தயவை
மறப்பேனோ. கைகள் மேல சொல்லுவோம். நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரோம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் சொல்லுவோம். நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் திறனல். வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே. பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறே. சொல்லுவோம். வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே. பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறேன். கைகளை உயர்த்தி நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏசப்பா ஏசப்பா நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் திறனல். சொல்லோ. நிறங்களை நேசிய நிறங்க நாங்கள் ஏசப்பா நினைவு கூற நாங்கள் திறனல். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க எவ்வளவு எனக்கு தந்தாலும் நான் எப்படிதான் இருப்பேன்னா நான் தாழ்மையா தான் ஆண்டவரே. ஹலோ ஹலோ தாழ்மையா தான் ஆண்டவரே இருப்பேன். நான் சொல்றேன், நீங்க ஜுவல் போடணுமா, தங்கம் போடணுமா, போட்டுக்குங்க, தப்பு இல்லை. எவ்வளவு பெருசா வேணாலும் போட்டுங்க, தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு, உங்களுடைய பெருமையை காமிக்கிறதுக்காக அந்த ஜுவல்ல போடாதீங்க, போடாதீங்க. என்கிட்ட இருக்கு, நீ பாரு, சொந்தக்காரா பாரு, என்கிட்ட இருக்குது பாரு, சொந்தக்கார என்கிட்ட இருக்குது பாரு அப்படின்னு சொல்றதுக்காக போடாதீங்க. நான் சொல்றேன், அந்த ஜுவல் எத்தனை நாள் உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி பெருமைக்காக போட்ட நிறைய பேருடைய ஜுவல் அப்ப போடும்போது மட்டும்தான் கழுத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது அவங்க கழுத்துல இல்லை. நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு ஒரு கார் தந்தாரா, சந்தோஷம், அந்த கார்ல அழகா டிராவல் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த காரை யாரோ ஒருத்தரை வெறுப்பேத்தணும்னு சொல்லி, யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி நான் ஒன்னும் உன்னோட சளைச்சவன் கிடையாது பாரு பாரு அப்படின்னு பெருமை காமிக்கிறதுக்காக கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னு சொன்னா, நான் நம்புறேன் அந்த காரு உங்கள்கிட்ட எவ்வளவு நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்க மாறக்கூடாது பிரதர், நீங்க மாறக்கூடாது சிஸ்டர். எவ்வளவு நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை பல மடங்கு பிளஸ் பண்ண போறாரு. எவ்வளவு வேணாலும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சா நீ இன்னைக்கு இருக்கிறது மாதிரி அன்னைக்கு இருப்பியா? அப்படி ஒரு வாக்கு நீங்க ஆண்டவர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? இப்போ இது இன்னொன்னு வார்த்தை சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம இருந்தீங்கல்ல, இப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்ல, நீங்க பழையது மாதிரி இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? இருந்தா இப்ப நான் சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது உங்களுக்கு தான். யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை போய் நிப்பு வாட்டுவாரு. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீங்க நான் எப்போ இருந்த மாதிரியே தான் இருக்கும், நடந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதுக்கு அளவு இருக்காது.
ஆனா என்ன பார்க்கும்போது எந்த மாற்றத்தையும் யாருமே என்ன பண்ணிட முடியாது, கண்டுபிடிக்கவே கூடாது. எனக்கு என்னுடைய தேவைக்கு எல்லாத்தையும் நான் வாங்கிக்கலாம், என்னுடைய தேவைக்கு எல்லாத்தையும் நான் வச்சுக்கலாம், அதெல்லாம் இல்லை யாருமே கேட்க முடியும். எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் மட்டும் எப்படி இருக்கணும்னா சொல்லுங்க, என்னுடைய வெளி தோற்றம்ன்றதை விட என்னுடைய உள் தோற்றத்துக்குள்ள, உள்ளான மனுஷனுக்குள்ள என்னை குறித்து ஒரு மெத்தனமான எண்ணம் எனக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யார் பார்க்குறா, யார் பார்க்குறா, கொடுத்துட்டு பார்ப்பாரு, கொடுத்துட்டு பார்ப்பாரு, என்ன பண்றீங்கன்னு பார்ப்பாரு, எப்படி இருப்பீங்கன்னு பார்ப்பாரு. நீங்க கொடுத்துட்டு எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவார். கொடுத்தா நல்லா இருப்பியா, அப்படி நீங்க அதுல டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா அவருக்கெல்லாம் லிமிட்டேஷன்லாம் கிடையாது, அவருக்கெல்லாம் அளவே இல்லை. பறந்து விரிகிற ஆறை போல நம்ப முடியாத அளவு இருக்கு, கொடுத்துட்டே இருப்பார். நீ யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, தாழ்ந்து போ, தாழ்ந்து போ, தாழ்ந்து போ. யாருக்காக உன்னுடைய கேரக்டரை மாத்தாது, யாருக்காக உங்களுடைய கேரக்டரை மாத்தாது. பரவாயில்ல, பெருமைக்காகல. என்ன பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் இவ்வளோ அப்படியே தாழ்மையா பேசணுமா, வேண்டாமே, அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா தைரியமா அப்படின்னா, இல்லைன்னா கொஞ்சம் இதுவா பேசலாமே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனால் நான் ஆண்டவரத்தில் என்ன ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த கேரக்டரை மட்டும் சாகிற வரைக்கும் என்னிடத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ளாமல். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைய தருவார் 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 தருவார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் ஏற்கனவே கொடுத்ததை நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததை இழந்ததுக்கு இந்த 4 ரீசன் தான் காரணம், இந்த காரியம் தான் காரணம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இனி நீங்க இழந்துடவே கூடாது. தகப்பனே, இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய முதல் ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த பிரேயர்ல திருச்சபையில் இருக்கிற மக்கள், ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்கிற மக்கள், இந்த 100 நாட்களையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படியாவது நான் வேதத்தை வாசி முடிச்சிடணும், நான் எப்படியாவது இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணணும், ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருக்கிறாருன்னு ஒரு தீர்மானம் எடுத்து, ஒரு முடிவெடுத்து, இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தரமாட்டாரா? இதுல ஒரு மாற்றம் வராதா? ஐயா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உங்களுடைய ஊழியக்காரனாய நான் உங்க சமூகத்தில் இருந்து பாரத்தோட ஜெபிக்கிறப்பா. நடக்கணும், அது நடக்கணும். ஒன்னு சொல்லணும், இதனாலே, இந்த காரியம் நடந்ததுனாலே என்னை நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர் என்று, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று இந்த ஜனமெல்லாம் அறிந்து கொள்ளும்படி என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்காக நான் தரப்புல நிக்கிறேன். அப்படியே இந்த நாள், ஒவ்வொரு நாளும் அப்படியே தாண்ட தாண்ட அபிஷேகத்தினுடைய அளவு பெருசாகிட்டே இருக்கட்டும், உங்க மகிமையின் அளவு பெருசாகிட்டே இருக்கணும், உங்க அற்புதத்தின் அளவு பெருசாகிட்டே இருக்கணும், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படியே பெருகிட்டே இருக்கணும் ஆண்டவர். பிள்ளைகளை இணைச்சிருங்கப்பா, தடைகளை உடைச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு மாலையில 7 மணிக்கு நடக்கிற அந்த செக்ஷன்ல உங்க பலத்த கரத்தை நாங்க பார்க்கணும், உங்க அற்புதத்தின் கரத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவர். கிருபையின் கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.